பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, மீண்டும் ஒரு விஷயமை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை ஆராதனையில விதைத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற பலனை கர்த்தர் தருவீராக. வசனம் சொன்ன பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. சண்டைகளை ஆசீர்வதிங்க. இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை எங்களை பலப்படுத்தட்டும், உற்சாகப்படுத்தட்டும். உம்முடைய வார்த்தையில வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு. அடியனை மறைத்து ஆவியானவர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஆமென். இந்த வசனத்துல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. வாசற்படியில நின்று தட்டுகிறேன். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? கதவை தட்டுகிறார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். ஆமென். எல்லாரும் வீட்டு வாசப்படியா இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய ஆலயமா இருக்கலாம், எங்க இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு? தட்டுகிறவர். எப்படியாவது திறந்துட மாட்டாங்களா? அவங்களுக்குள்ள நான் பிரவேசித்து வாசம் பண்ணி விட மாட்டேனா? அவருடைய தேவைகளை சந்தித்து விட மாட்டேனா என்று ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் அவர் என்ன பண்ணி கொண்டே இருக்கிறார்? தட்டிக்கொண்டே இருக்கிறார். அடுத்த பகுதி சொல்லுகிறது, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். ஆமென். அப்போ முடிவு நம்முடைய கரத்துல இருக்கு. கர்த்தர் வாசற்படியில் நின்று என்ன பண்றாரு? தட்டுகிறாரு. திறப்பதும் திறக்காமல் இருப்பதும் நம்முடைய விருப்பம், நம்முடைய சாய்ஸ். ஆனா அவர் செய்கிற வேலையை அவர் என்ன பண்றாரு? செய்துட்டே இருக்கிறார். வாசற்படியில் நின்று கதவை தட்டிட்டே இருக்கிறாரு. யார் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறார்களோ அவரிடத்துல நான் பிரவேசித்து அவனோட நான் என்ன பண்ணுவேன்? போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். உன்னத பாட்டுல வாசித்து பார்த்தோமே என்றால் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். உன்னத பாட்டு 5:2 அங்கே சூலமித்தி சொல்லுகிறாள், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். இதற்கு விளக்கமும் அந்த வசனம் இருக்கு. ஆண்டவர் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் என்ன பண்ணுவேன்? போஜனம் பண்ணுவேன். உன்னத பாட்டுல சூலமத்தி நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை நான் என்ன பண்ணேன்? கேட்டேன். ஆனா 3ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தோம் என்றால் நிறைய அங்க அதுக்கு தடையாயிருக்கிற காரியம். என் வஸ்திரத்தை கலட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், எப்படி திரும்பவும் அழுக்காக்குவேன் என்று நிறைய சாக்கு போக்கு சொல்லி கால தாமதத்திற்கு பிறகு 6ஆம் வசனத்துல என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார், அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று, அவரை தேடினேன், அவரை காணவில்லை, அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரவேசிக்கும்படி ஒரு மனிதனை அவர் என்ன பண்றாரு? தட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். ஆனா அவருடைய சத்தத்தை கேட்டு யார் கதவை திறக்கிறாங்களோ அவங்க வீட்டுல அவர் என்ன பண்றாரு? பிரவேசிக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தர் அதினத்தின் காலத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எல்லா மனிதனையும் சந்திக்க அவர் விரியப்படுகிறார். எருசலேமை பார்த்து அவர் சொன்னார், எருசலேமே, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாயே என்று அவர் கண்ணீர் விட்டு அழுததை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவர் சில குறிப்பிட்ட நேரத்துல ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை சந்திக்கும்படி, அவனுடைய உள்ளத்துல பிரவேசிக்கும்படி, அவருடைய இருதயத்துல வாசம் பண்ணும்படி
அவர் தட்டி கொண்டு நிற்கும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு அவருக்கு ஒப்பு கொடுப்போமே என்றால், நிறைவான அவர் நமக்குள்ள வரும் பொழுது எல்லா குறைவானது என்ன ஆயிடும்? ஒளிந்து போய்விடும். ஆகவேதான் பரிதேமி குருடனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இயேசு அந்த எரிகோ வீதியில போகும் பொழுது பரிதேமி குருடனை சந்திக்கிற அந்த அருகில அந்த சந்தர்ப்பத்தை அவன் விட்டு விடவே இல்லை. ஆமேன். இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, இயேசு என்னை சந்திக்கிற நேரம், இந்த நேரத்தை நான் தவற விட்டு விடவே கூடாது என்று, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். எத்தனை தடைகள் வந்தாலும் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான். ஆமேன். ஆகவே கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே ஜாதி ஏது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமேன். அவரை தடவியாகிலும் அவரை கண்டுபிடித்து விட வேண்டும். எப்படியாவது அவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்படி அவரை வருந்தி அழைத்து விட வேண்டும். அன்றைக்கு 2 சீஷர்களை குறித்து லூக்கா 24 நம்ம வாசித்தோம். 2 சீஷர்களுக்கு இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் வருந்தி அவர்களை அழைத்த போது அவருடைய கண்கள் எல்லாம் என்னாச்சு? திறக்கப்பட்டது. அவர் அவர்களோடு போஜனம் பந்தி இருக்கும் பொழுது அப்பத்தை எடுத்து கொடுத்த பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று நம் கடந்த வாரங்களிலே தியானித்தோம். ஆமேன். இயேசு வந்த வீட்டில், இயேசு வந்த உள்ளத்தில் அங்கே எந்த இருளும் இருக்காது. அவர் வெளிச்சமானவர், வெளிச்சத்தை தருகிறவர், சமாதானத்தை தருகிறவர், சந்தோஷத்தை தருகிறவர், ரட்சிப்பை தருகிறவர், குறைகளெல்லாம் நிறைவாய் மாற்றுகிறவர். ஆமேன். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தோமே என்றால், அங்கே இயேசு வந்து விட்டாரே என்றால், ஆதியாமம் 19ஆம் அதிகாரத்தில் 1-3 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோமே என்றால், அங்கே லோத்து தெருவின் வாசலிலே சாயங்காலத்திலே லோத்து வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அங்கே 2 தேவ தூதர்கள் அங்கே கடந்து வருவதை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில் அவன் அவர்களை என்ன பண்ணினானா? மிகவும் வருந்தி தன்னுடைய வீட்டிற்கு வரும்படி அவன் கேட்டுக்கொண்டான். அவன் வீட்டில் பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் என்ன பண்ணாங்களா? புசித்தார்கள். அந்த தேவ தூதர்களை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து விருந்து பண்ணி அவர்களுக்கு உணவு கொடுத்த பொழுது அங்கே சோதம் குமாரா அழிவு கண்டு தீர்மானிக்கப்பட்டிருந்த சோதம் குமாராவில லோத்தை பார்த்து அந்த தூதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடு, உன் ஜீவன் தப்ப ஓடி போயிடு, உன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அழைத்து கொண்டு ஓடி போய்விடு என்று லோத்தை ஜீவன் தப்ப பண்ணினது உண்டே என்றால், இன்றைக்கு இயேசு உங்களுடைய வீட்டில உங்களுடைய இல்லத்தில் இருக்கும் பொழுது எந்த அழிவும் எந்த அக்கினியும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. இயேசு ஜீவனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? அன்றைக்கு லோத்துக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்ததின் ரகசியம் என்ன? லோத்து வருந்தி அவர்களை அழைத்து தன் வீட்டிலே அவர்களை தங்க வைத்தது நிமித்தமாக சோதம் குமாரா அழிவில் இருந்து லோத்தையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று பாதுகாத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு வீட்டில் மரித்து போயிருக்கிற காரியம், நம்மை சேதப்படுத்துகிற காரியம், பலவீனமாயிருக்கிற காரியம், இருள் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் வரும் பொழுது, ஆண்டவர் நம்ம வீட்டிலே வாசம் பண்ணும் பொழுது உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் இருக்கும். அல்லேலூயா. எப்படியாவது அவரை என்ன பண்ணிடணும்? விட்டு விடவே கூடாது. லோத்தும் அவருடைய குடும்பத்தையும் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று தப்புவிக்க பண்ணின அதே தேவன் கதவை திறக்கும் பொழுது, ஆண்டவரே என்னோடு நீங்க வாசம் பண்ணுங்க என்று கேட்கும் பொழுது, நிறைவானவர் என் வீட்டில் உலாவுங்க என்று கேட்கும் பொழுது, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனா இருப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. எங்கள் வீட்டிலே நீங்க உலாவணும், எங்க சபையில நீங்க உலாவணும். நீங்க உலாவினாதான் எங்களுடைய ஜீவன் தப்ப முடியும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் போராட்டங்கள், சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதிலிருந்தெல்லாம் தப்பு வைப்பதற்கு
பெரியவர் நம்மோடு இருக்கும் பொழுது ஜீவனை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஆமென். அதே போலதான் அங்க ரெண்டு ராஜாக்கள் 4:8 எலிசாவையும் சூனேமியாலையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சூனேம் என்கிற ஊருக்கு வரும் பொழுது சூனேமியால் எலிசாவை தன் வீட்டிற்கு போஜனம் பண்ண வரும்படி வருந்தி அழைக்கிறாள். ஆமென். கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், கர்த்தருடைய ஊழியக்காரன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தன் வீட்டில் அழைத்தது மாத்திரமல்ல, மேல் வீட்டில் ஒரு அறையை ரெடி பண்ணி மேஜை, கட்டில், குத்து விளக்கு எல்லாம் போட்டு அங்கே எலிசாவை சூனேமியால் தங்க வைத்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென். இயேசு வந்த வீட்டில் எலிசாவிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார், எலியாவிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார், யோனாவிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார், சாலமோனிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார், தேவாலயத்திலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். ஒரு எலிசா சூனேமியால் வீட்டில் தங்கி இருக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற குறைகளை எலிசா அறிந்தது போல, அந்த வீட்டில் என்ன இல்லை, வயது சென்ற 2 பேருக்கும் ஒரு குழந்தை இல்லை. எலிசா சொல்லுகிறார், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் உனக்கு ஒரு குழந்தையை தருவார் கர்த்தர் என்று சொன்ன பொழுது அப்படியே ஒரு குழந்தையை கர்த்தர் அன்றைக்கு சூனேமியாளுக்கு கொடுத்தார். ஆமென். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். எந்தெந்த இடம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படும். இயேசு வந்த வீட்டில் மரித்து போயிருக்கிற காரியம் ஜீவன் பெறும் இயேசுவின் நாமத்தில். விசுவாசிக்கிறீங்களா? காரணம் என்ன? சூனேமியால் எலிசாவை விடவில்லை. ஆமென். வருந்தி தன் வீட்டில் அழைத்து கொண்டு போய் போஜனத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, தன் வீட்டிலேயே எலிசா தங்கும்படி ஒரு கட்டிலை, அறையை ஆயத்தம் பண்ணின பொழுது, அதே போலதான் இன்றைக்கு இந்த கால வேளையில இந்த கட்டடத்தில் வருவதனால் மாத்திரம் அல்ல, இந்த கட்டடத்துக்குள்ள யார் இருக்கணும்? எலிசாவிலும் மேலானவர், எலிசாவிலும் பெரியவர் என் அப்பன் இயேசு இந்த இடத்துல இருக்கும் பொழுது, அவர் வசனத்தை பிட்டு தரும் பொழுது, அவரோடு இணைந்து போஜனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறப்பார், அடைக்கப்பட்ட கற்பத்தை கர்த்தர் திறப்பார். எந்த இடத்துல அடைக்கப்பட்டு இருக்கிறதோ வெண்கல கதவுகள் உடைய வேண்டும் என்றால் எலிசாவை சுனேமியால் தன் வீட்டில வைத்தது போல என் வீட்டில் அவர் தங்கணும், என் வீட்டில் அவர் உள்ளாவணும். அவருக்கு ஒரு கட்டில், அவருக்கு ஒரு மெத்தை, அவருக்கு ஒரு நாற்காலி, அவருக்கு ஒரு மேஜை என்று அவரை பிரியப்படுத்த எப்படி பிரியப்படுத்தலாம்? அவரை துதிக்கிற துதி, அவரை ஆராதிக்கிற ஆராதனை, வசனத்தை கேட்பது, உண்மையில தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுவது, உம்முடைய வசனத்தை கேட்க ஆசையா இருக்கிறேன் என்று அவரை வருந்தி அழைக்கும் பொழுது, ஆலயத்தில் நீங்க உள்ளாவணும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஓ, எலிசாவுக்கென்று ஒரு மேல் வீட்டு அறையில சகல காரியங்களையும் உருவாக்கினது போல எலிசா தங்க வேண்டும் என்றால், ஆண்டவர் உலாவ வேண்டும் என்றால் துதி என்கிற ஆயுதம் இருக்கணும், ஸ்தோத்திரம் என்கிற ஆயுதம் இருக்கணும். ஓ, கர்த்தரை நல்லா உயர்த்தி துதிக்க 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 அவர் உங்க வீட்டில, நம்முடைய ஆலயத்தில் அவர் உலாவுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எலிசாவுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அவர் செய்து கொடுத்தார். ஆமென். உங்க வீட்டுல ஒரு மேல் வீட்டு அறை உண்டாக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தங்குவதற்கு, உலாவுவதற்கு நாம் ஆயத்தப்படுத்துவோமே என்றால், எலிசா அங்க தங்கின பொழுது இவ்வளவு கரிசனையோடு விசாரிக்கிற இவளுக்கு என்ன தேவை என்று விசாரித்து ஒரு அற்புதத்தை செய்த தேவன் உங்களுக்கும் செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துல யார் கர்த்தருக்கு சத்தத்தை கேட்க முடியும்? யாரால் கதவை திறக்க முடியும்? யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார் அப்படின்னு வேதத்துல ஒரு சம்பவத்தை நாம் வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம திருப்புவோம் 12ஆம் அதிகாரத்திலே. அங்கே ஏரோதுவை குறித்தும் பேதுருவை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. ஏரோது அக்காலத்திலே யோவானுடைய சகோதரனாகிய
யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்கிறான். அது யூதருக்கு மிகவும் பிரியமானது என்று கண்டு பேதுருவையும் பிடித்து எங்க பண்றான்? சிறைச்சாலையில ஒப்புவிக்கிறான். பேதுரு சிறைச்சாலையில அங்க காவல் காக்கப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது பேதுருவுக்காக ஒரு கூட்ட ஜனங்கள் ஜெபிக்கிறாங்க. இதுல இருந்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். 11ஆம் வசனத்துல இருந்து நாம் வாசித்தோம் என்றால் எல்லாரும் திருப்புவோம். அந்த பகுதியை நம்ம வாசிப்போம். பேதுருக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். பேதுருக்கு ஒரு விடுதலை. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். முதலாவதாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அநேகர் கூடி என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ணுகிறார்கள். அப்போ பின்னாடி நம்ம இன்னும் வாசித்து பார்த்தோமே என்றால், பேதுரு வாசற் கதவை தட்டின பொழுது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண். இன்றைக்கு நம்ம யாரை குறித்து தியானிக்க போறோம்னா, ரோதை என்கிற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை. இப்ப இதுல இந்த ரோதையை குறித்து இந்த 16 வசனத்துக்குள்ள அவளுடைய 7 காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கு. கவனமா இந்த பகுதியை நம்ம தியானித்தோமே என்றால், அங்கே அநேகர் முதலாவது கூடி ஜெபிக்கிறாங்க. அநேகர் ஜெபிக்கிற அந்த இடத்துல ரோதை என்கிற ஒரு பெண்ணும் சேர்ந்து ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வெற்றியின் ரகசியம் எங்க இருக்குன்னா, ஜெபத்துல இருக்கு. ஒரு ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த நாளும் அவன் அசைக்கப்படவே மாட்டான், தோற்று போகவே மாட்டான். ஜெபிக்கிறவன் எதற்கும் பயப்படவே மாட்டான். ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆயுதமாய் இருக்கு. ஆமேன். சாட்சியா சொல்லணும், இன்றைக்கு பாருங்களேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார், கர்த்தர் என்னை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார் என்று ஒரு ஜெபிக்கிற மனிதனால தான் தைரியமா சொல்ல முடியும். அவனுடைய வாழ்க்கையில தான் அற்புதம் நிச்சயமாவே நடக்கும். நான் ஜெபிக்கிறவன், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன், கர்த்தர் என்னை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார் என்று ஒரு ஜெபிக்கிற மனிதனால் தான் தைரியமா சொல்ல முடியும். ஜெபிக்கிற மனிதன் சோர்ந்து போக மாட்டான். ஜெபிக்கிற மனிதன் வெட்கப்படவே மாட்டான். எதை கண்டும் பயப்பட மாட்டான். நம்முடைய ஜெப வாழ்க்கை, ஜெபிக்கிற ஜெபம் உண்மையா இருக்குமே என்றால், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்கிற நம்பிக்கை வருமே என்றால், அந்த மனிதன் எதை கண்டும் பயப்பட மாட்டான். ஆகவேதான் எலியா ராஜாவுக்கு பயப்படவே இல்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ராஜாவுக்கு பயப்படவே இல்லை. ஜெபிக்கிற மனுஷன் எதை குறித்தும் கலங்க மாட்டான். ஜெபிக்கிற மனுஷன் சிங்கக்கபியை குறித்து கலங்கவே மாட்டான். ஏன்னா ஒரு ஜெபிக்கிற மனிதனுக்கு தெரியும், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார். என் ஜெபிக்கிற மனிதனுக்கு முன்பதாக சிங்கங்கள் வாய்கள் கட்டப்படும். மந்திரவாதி எதிர்த்து நிற்கவே முடியாது. ஜெபிக்கிறவன் நிச்சயமாக என்ன பெறுவான்? ஜெபம் பண்ணுவான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க, ஆவியில ஜெபம் பண்ணுங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் அழகா ஒரு ஓமையை எழுதி வைத்திருக்கிறார். ஆமேன். அந்த அநீதியுள்ள நியாயாதிபதிக்கு முன்பதாக அந்த ஏழை விதவை தினந்தோறும் அலட்டுகிறாள். தினந்தோறும் ஜெபிக்கும் பொழுது, தினந்தோறும் விடுதலை என்று சொல்லும் பொழுது, வாக்குத்தத்தத்தை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது, அடிக்கிற அடியில அம்மியும் நகரும் என்கிற மாதிரி ஜெபிக்க ஜெபிக்க
ஜெபிக்க கர்த்தர் நீதி செய்யாமல் இருப்பாரோ? ஜெபித்து பார், கர்த்தர் வெற்றியை தருவார். ஜெபிக்கிறவன் எவனும் தோற்று போவதே இல்லை. ஜெபிக்கிறவர்கள் வெட்கப்படுவதே இல்லை. அந்த ரோதை என்கிற பெண் ஜெபிக்கிற கூட்டத்தில் நின்று ஒரு ஜெபிக்கிற ரோதையாக காணப்பட்டபடினால் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அவளுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைத்தார். அல்லேலூயா. நீங்க ஜெபித்து பாருங்க, துதித்து பாருங்க, ஆராதித்து பாருங்க, ஜெபிக்கிறவர்களாய் முழங்காலில நின்று பாருங்க. உலகமே ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எந்த எதிர் வல்லமைகளும் உங்களை எதிர்த்து நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்கணும். சிங்க கெபில போடுகிற சட்டங்கள் வந்தாலும் தானியேல் ஜெபிக்கிறவன் பயப்படவே இல்லை. அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை ஜெபித்தான். அவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை என்ன? நான் தேவனுக்கு முன்பதாக 3 வேளை ஜெபிக்கிறவன், இந்த சட்டங்கள் என்னை சேதப்படுத்த முடியாது என்பதை தானியேல் எப்படி அறிந்தார்? அவருடைய ஜெபத்தின் வல்லமை, அவருடைய ஜெபத்தில் இருக்கிற நம்பிக்கை. ஜெபிக்கிறவனால சட்டங்கள் சேதப்படுத்த முடியாது, சிங்கங்கள் சேதப்படுத்த முடியாது. ஜெபித்து பார், விடுதலையை பெற்றுக் கொள்வாய். ஜெபித்து பார், சத்துரு நடுங்குவார். ஜெபித்து பார், உலகம் உன்னுக்கு பின்னாடி கர்த்தர் முன் செல்லும்படி பெரிய காரியத்தை செய்வார். தானியேல் ஜெபித்தார். சட்டங்களை கண்டு பயப்படல, சிங்கங்களை கண்டு பயப்படல. ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் அனுகூலமான வாசலை திறக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். யோனா கூட அந்த ஜெபத்தின் வல்லமையை அறிந்திருந்தார். நடுக்கடலில் மீனின் வயிற்றில் பாசிகள் சூழ்ந்திருந்த அந்த கடலின் ஆழத்தில் கூட ஜெபிக்கிற யோனா அவருடைய பிரச்சனத்தை விட்டு தூரம் போனாலும் மீண்டும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த நெருக்கத்தில் இருந்து உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் ஐயா, பொருத்தனையோடு ஜெபிக்கிறேன் என்று கடலின் ஆழத்தில் மீனின் வயிற்றில் ஜெபித்த யோனாவை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தது நிச்சயம் என்றால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் எந்த பிரச்சனை அழுத்துகிறதோ, எந்த சத்துரு போராடுகிறானோ, எந்த ஆழத்தில் இருக்கிறீர்களோ கர்த்தர் வெளியே கொண்டு வர அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. சேலஞ்ச் பண்ண முடியும். ஜெபிக்கிறவன் தோற்று போகவே மாட்டான். ஜெபிக்கிறவன் வெட்கத்திற்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. யோனாவிலும் பெரியவர் உங்களுக்குள்ள அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். முதலாவது ஜெபிக்கிறவள் ரோதை யாரு? ஜெபிக்கிறவள், ஜெபிக்கிற கூட்டத்தில் இருந்த ரோதை. இரண்டாவது வேத வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 12:13 பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் என்ன பண்ணாலாம்? ஓட்டு கேட்க வந்தால். ஆமேன். ஜெபிக்கிற கூட்டத்தில் அநேகர் ஜெபிக்கிறாங்க. அதுல ரோதை என்கிற பெண்ணை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பேதுரு வாசற் கதவை தட்டின பொழுது ரோதை என்கிற பேர் கொண்ட ஒரு பெண் ஒட்டு கேட்கும்படி வந்தால். ஆமேன். ஜெபிக்கலாம், நூற்றுக்கணக்காக ஒரு ஜெபிக்கலாம், 20 பேர் ஜெபிக்கலாம். ஆனா ரோதையுடைய ஜெபம் இங்க என்ன காரியத்தை தெளிவுபடுத்துகிற என்றால், அவ எதற்காக ஜெபிக்கிறாள், என்ன நோக்கத்துக்காக ஜெபிக்கிறாள், என்ன எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிறாள், எதற்காக முழங்கால் படிட்டு இருக்கிறோம் என்கிற சிந்தை, அந்த எதிர்பார்ப்பு, அந்த விசுவாசம் அவளுக்குள்ள இருந்தது. ஆமென். ஜெபிக்கும் பொழுது எண்ணங்கள் ஒருமுகப்படணும். எதற்காக ஜெபிக்கிறோம், எந்த நோக்கத்திற்காக ஜெபிக்கிறோம், இந்த நோக்கத்தில் ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒரு பதில் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது அத்தனை பேர் ஜெபித்தாலும் பேதுரு ஒருத்தி, அந்த ரோதை ஒருத்தி மாத்திரமே விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு தாகத்தோடு ஜெபித்தபடினால்தான் அவளுக்கு பேதுருவின் சத்தத்தை கேட்கும்படி ஒட்டு கேட்க ஓடி வந்தவள் அவள் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஜெபம் என்பது கருத்தான ஜெபமாய் இருக்கணும், உண்மையான ஜெபமாய் இருக்கணும், போக்கஸ் பண்ணி ஜெபிக்கிற ஜெபமாய் இருக்கணும், எதிர்பார்ப்போடு ஜெபிக்கணும், பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். ஜெபிக்க முழங்கால் படியும் போது என்ன குறிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன் என்கிற சிந்தனையோடு ஜெபிக்கும் என்றால், அந்த உணர்வு இருதயத்தில் இருக்கும் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் பதிலை தருவார். அந்த ரோதை ஒட்டு கேட்கும்படி எத்தனையோ பேர் ஜெபித்தாலும் அவள் மாத்திரமே உணர்வோடு ஜெபித்தாள்.
உணர்வோடு ஜெபித்தால், அந்த ஏக்கத்தோடு ஜெபித்தால், அந்த கரிசனையோடு ஜெபித்தால், இன்றைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்திலே பெற்றுக்கொள்ளுவேன், அதை கர்த்தர் எனக்கு செய்வார், அந்த எண்ணத்தோடு பரலோகத்தோடு லிங்க் பண்ணி அந்த ஆத்தும பாரத்தோடு அந்த பிரச்சனைக்கு கண்ணீர் விட்டு கதறும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுடைய ஜெபம் பரலோகத்தோடு இணைக்கப்படட்டும். உங்களுடைய ஜெபம் ஜெபிக்கிற ஜெப குறிப்போடு இணைக்கப்படட்டும். அதுல ஒரு மனம் காணப்படட்டும். அந்த ஜெப குறிப்பை விட்டு சிந்தனைகள் வெளியே போக கூடாது. அந்த ஜெபத்துல நீங்க கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதற்கு நிச்சயமான பதிலை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது நல்ல மற்ற காரியத்தெல்லாம் துரத்திட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன், எண்ணங்களில ஒரு மனம் உண்டாகட்டும், சிந்தனையில ஒரு மனம் உண்டாகட்டும். என் எண்ணத்தை எந்த காரியமும் சேதப்படுத்த கூடாது, ஆகாத நோக்கம் வரக்கூடாது. என்னை வேலி அடைங்க ஆண்டவரே, உண்மையின் என்னையும் தவிர இந்த இடத்துல வேற காரியம் வரவே கூடாது கூடாது. அப்படி நீங்க ஜெபிப்பீர்கள் என்றால் கர்த்தர் காரியத்தை வெளிப்படுத்துவார், காரியத்திற்கு பதில் தருவார், அற்புதங்களை செய்வார். அதே போல ஆலயத்துக்கு வரும் பொழுதும் ஆண்டவரே, நீங்களும் நானும் மாத்திரம் ஆண்டவரே உமோடு நடக்க வருகிறேன், இன்னைக்கு ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள வருகிறேன், அந்த ஒரே குறிப்போடு அந்த ஒரே தாகத்தோடு வந்தா எத்தனை பேர் ஜெபித்தாலும் ரோதை மாத்திரமே எதிர்பார்ப்போடு சத்தத்தை கேட்கும்படி ஓடி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. மார்க்கு 11:24 சொல்லுகிறது, ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். எவைகளை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற நோக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அன்னால் அப்படிதான் ஜெபித்தா, எனக்கு ஒரு குழந்தையை நீ தருவீர் என்றால் அதை உமக்கென்று தருவேன் என்று கண்ணீரோடு ஜெபித்த அன்னாளுக்கு கர்த்தர் பதிலை கொடுத்தார். எஸ்தர் ஜெபித்தால், யூத குலத்திற்காக செத்தாலும் சாகிறேன் என்று ஜெபித்தால் கர்த்தர் எஸ்தரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆமென். அதே போல எலியா ஜெபிக்கும் பொழுது அப்படிதான் அவர் ஜெபித்தார். அந்த எலியாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். யாக்கோபின் ஜெபத்தை கருத்தாய் ஜெபித்த யாக்கோபின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். முதலாவது ஜெபிக்கிறவள், இரண்டாவது எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு நோக்கத்தோடு அந்த காரியத்திற்காக போக்கஸ் பண்ணி ஜெபிக்கிற ரோதையுடைய வாழ்க்கையில. மூன்றாவதாக அப்போஸ்தலர் 12:14 சொல்லுகிறது, அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்தாள். ஆமென். மூன்றாவது, ஒரு விசுவாசிக்கு கர்த்தருடைய சத்தத்தை அறிகிற அந்த செவிகள் இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நான் அறியணும் ஆண்டவரே, என்னுடைய எஜமானுடைய சத்தத்தை அறியணும், என் மேய்ப்பனுடைய சத்தத்தை நான் அறியணும், ஆலயத்துக்கு வந்தா உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும். கர்த்தாவே சொல்லும், அடியே நான் கேட்கிறேன் என்று உம்முடைய சத்தத்தை நான் என்ன பண்ணணும்? அறியணும். அநேகர் மார்க்கு வீட்டுல ஜெபம் பண்றாங்க, ரோதை மாத்திரம் பேதுருவின் சத்தத்தை கேட்டாள். ஆமென், ஹல்லேலூயா. காரணம் என்ன? ஜெபிக்கிறவள். இரண்டாவது, அந்த ஜெபத்துல ஒரு கருத்து, ஒரு கரிசனை, ஒரு பாரம், ஒரு தாகம், ஒரு போக்கஸ், அதோடு ஜெபிக்கிறாள். அப்படி ஜெபிக்கிற ரோதைக்கு பேதுருவின் சத்தத்தை கேட்டாள். ஆமென், ஹல்லேலூயா. யாரோடு கர்த்தர் பேசுகிறார்? யார் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும்? ஆண்டவரோடு நெருங்குகிற, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கிற அவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஹல்லேலூயா. எண்ணங்கள் சிதறவர்களாக, ரெண்டு மனம் உள்ளவர்களாக அப்படி இருக்கிறவர்களால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கவே முடியாது. அநேகர் அங்க ஜெபித்தாலும் ரோதையுடைய நோக்கம் என்ன? ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிற, கருத்தாய் ஜெபிக்கிற, அதில் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாகத்தோடு அவள் ஜெபிக்கும் பொழுது பேதுருவின் சத்தத்தை அவள் கேட்டாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி வந்தீங்க? ஆலயத்துக்கு நான் போறேன் ஆண்டவரே, ஒரு வார்த்தை நீங்க சொல்லும், உம்முடைய சத்தத்தை கேட்க நான் போறேன், போதுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்க அல்ல, உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும். நீங்க சொல்றத நான் கேட்கும் பொழுதுதான் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஆண்டவரே, என்னோடு நீங்க பேச வேண்டும், உம்முடைய சத்தம் என் செவிகளில துணிக்க வேண்டும் என்று நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா.
உன்னத பாட்டு 5:2 வாசித்தோம். என் நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன். நான் நித்திரையாக இருந்தேன், ஆனா என் இதயமோ விழித்திருந்தது. அதனால என் நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன். ஆமென். நம்ம இதயம் ஒருவேளை கர்த்தரோடு விழித்திருக்குமே என்றால், நாம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருப்போமே என்றால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் யாரோடு இணைக்கப்படணும்? தேவ பிரசன்னத்தோடு, ஆவியானவரோடு, அவருடைய பிரசன்னத்தோடு இணைக்கப்படுவீர்களே என்றால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். எத்தனை பேர் விரும்புறீங்க இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்போமா? ஆலயத்தில் வரும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, உமோடு நான் லிங்க் ஆயிடும் ஆண்டவரே, உமோடு இணைக்கப்படணும் ஆண்டவரே, வேற நோக்கமே எனக்கு வரக்கூடாது. கேளுங்க கேளுங்க ஆண்டவரே, ஆலயத்தில் வரும் பொழுது உமோடு நான் இணைக்கப்பட வேண்டும். உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேணும், வேற சத்தத்தை நான் கேட்க கூடாது. இடியே விழுதாலும் திரும்பி பார்க்க கூடாது. உமோடு நடக்கிற, உமோடு சஞ்சரிக்கிற, உமோய் போக்கஸ் பண்ணுகிற, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட அனுபவத்தை எங்கள் சபைக்கு தருவீராக, எனக்கு தருவீராக. உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணுமே. பர்தேமி குருடனை போல அப்பா ஆண்டவர் நடந்து வருகிற சத்தத்தை அவன் கேட்டான். அதனாலதான் விடுதலை. இன்னைக்கு ஆண்டவர் உலாவுகிற சத்தத்தை சபை கேட்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். சத்தத்தை கேட்கும் பொழுது அற்புதங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களோடு பேசுவார். அப்பா நீர் என்னோடு பேசு, உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும். ஆலயத்தில் வந்துவிட்டு ஏதோ ஒன்றை பார்க்க அல்ல, ஏதோ ஒன்றை கேட்க அல்ல, என் நேசரின் சத்தத்தை நான் கேட்கணும். என் இருதயம் விழித்திருக்கணும் ஆண்டவரே, என் இருதயம் விழித்திருக்கணும். ஓ, என் இருதயம் விழித்திருக்கணும். கேட்போமா? என் இருதயம் விழித்திருக்கட்டும் ஆண்டவரே. ஆலயத்தில் வந்துட்டு அப்பா என் இருதயம் உம்மை பார்ப்பதற்கும், அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கும் விழித்திருக்கட்டும் என்று கேட்பீர்களேன்றார் கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். ஆமென். அல்லேலூயா. யோவான் 10:27 சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். யோவான் 10:14 இல்ல, என் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆமென். யோவான் 20:14-16 திருப்புவமே என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 20:14 வாசித்தோமே என்றால், இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியவில்லை. மரியாள் இயேசு நிற்கிறதை பார்க்கிறாள், ஆனாலும் இயேசு என்று அறியவில்லை. 16 இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற வரைக்கும், ஆண்டவருடைய சத்தம் என்னைக்கு கேட்குதோ அவரை இன்னும் நம்ம நெருங்கி கிட்டி சேர முடியும். அப்பா நான் வெறுமையாய் வந்துட்டு போகக்கூடாதப்பா, உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும். ஏதோ கட்டிடத்தை பார்க்க அல்ல, என்னுடைய தாகமெல்லாம் உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும். ஏன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும்? சங்கீதம் 29 திருப்புவமா. கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 29 நம்ம திருப்புவோம். 29 4-9 வரைக்கும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தருடைய சத்தம் முறிக்கிறார், அவைகளை கண்டு குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்துள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய சத்தத்துல எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குன்னு அதுல எழுதப்பட்டிருக்கு. ஆமென். கர்த்தருடைய சத்தம் என்னது? வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, கேதுரு மரங்களை முறிக்கிறது, மாத்திரமல்ல அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது, வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது.
காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது. கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும். அவருடைய சத்தத்துல, அவருடைய வார்த்தையில அவ்வளவு அதிகாரம் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம யாருடைய சத்தத்தை கேட்கும்படி வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் இதில் இருக்கிற அத்தனை காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென். கர்த்தருடைய சத்தம் என்ன உள்ளது? வல்லமை உள்ளது. ஆண்டவரே, நீர் எங்களுடைய மேய்ப்பர் ஆண்டவரே, நாங்கள் மேய்ச்சலின் ஆடுகள் ஆண்டவரே, எங்கள் மேய்ப்பருடைய சத்தத்தை கேட்க தான் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்கட்டும். லீதியாளின் இருதயத்தை திறந்தது போல எங்களை திறந்துருங்க என்று கேட்டீங்கன்னா பெண் மான்களை ஈனும்படி செய்வார். ஆமென். அக்கினி ஜுவாலைகளை பெறும். முதலாவது ரோதை, ஜெபிக்கிறவன். இரண்டாவது ஜெபத்துல விழிப்பு. ஆமென், விழிப்பான ஜெபம். மூன்றாவது சத்தத்தை அறிகிறவன். ஆமென், அல்லேலூயா. நீங்க யார் சத்தத்தை கேட்கிறீங்களோ இல்லையோ, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் கர்த்தர் பெரிய வெற்றியை தருவார். நான்காவதாக நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அதே அதிகாரத்தை நம்ம திருப்புவோம். அந்த பகுதியில் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால். ஆமென். எப்படி? அடுத்தாப்புல என்ன அவருடைய வாழ்க்கையில் இருந்தது? ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறேன். ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? அத்திமரம் துளிர்விட்டாலும், திராட்சை செல்ல பலன் அற்று போனாலும், மந்தையில மாடுகள் முதலற்று போனாலும், கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அட்லீஸ்ட் ஆலயத்துல வரும்பொழுதாவது நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்படி நீங்க சந்தோஷமா நீங்க ஆண்டவரை ஆராதித்து பாருங்களேன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஒரு வாழ்க்கையில கர்த்தர் பெரிய வெற்றியை தருவார். ஆமென். யோபு 22:26 யோபு சொல்லுகிறார், சர்வ வல்லவர் மேல் மனம் மகிழ்ச்சியாய் இருந்து. ஆண்டவர் மேல எப்படி இருக்கணுமா? மன மகிழ்ச்சியாய் இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். மன மகிழ்ச்சியாய் கர்த்தருக்கு நேராக நீங்க முகத்தை ஏறெடுப்பீங்கன்னா அங்க வசனம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி. நீதிமொழிகள் 17:22 மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சி என்னதான்? ஔஷதம் என்ன? நல்ல மருந்து. மன மகிழ்ச்சி என்னது? மருந்து. ஆமென். நிறைய பேருக்கு காசு கொடுத்தா கூட சிரிக்க மாட்டாங்க போல, அப்படி இருக்கிறாங்க. ஆமென். மன மகிழ்ச்சி என்னதான்? நல்ல மருந்து. முறிந்த ஆவியோ உம்முன்னு இருந்தா எலும்புகளை என்ன பண்ணுமா? ஆமே. நிறைய பேருக்கு வியாதி எங்க வருதுன்னா அவங்க எப்பவுமே உம்முன்னு துக்கமா இருக்கிறனாலதான் வியாதி வருது. ஆனா மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம்னு வேதம் சொல்லுகிறார். ஆமேன். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். நீங்க கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு. சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, கர்த்தரிடத்துல எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ரோதை மன மகிழ்ச்சியாய் கர்த்தரை துதிக்கிறவள், மன மகிழ்ச்சியாய் ஜெபிக்கிறவள், மன மகிழ்ச்சியாய் கர்த்தரை ஆராதிக்கிறபடினாலதான் கர்த்தர் அவளுக்கு ஒரு விசேஷித்த கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் சிரிங்களேன், அப்படி பக்கத்துல பார்த்து கொஞ்சம் நல்லா கை கொடுங்களேன். சந்தோஷமா இருங்க சிஸ்டர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, கொஞ்சம் சிரிங்க சிஸ்டர், சந்தோஷமா இருங்க. அப்பா வீட்டுல வந்திருக்கிறோம், துக்க வீட்டுக்கு வரல. ஆமேன். இன்னைக்கு துக்க வீட்டுல கூட யாரும் அழுறது இல்லை, துக்கமா இருக்கிறது இல்லை நிறைய வீட்டுல. ஆமேன். ஆமாவா இல்லையா? நான் நிறைய துக்க வீட்டை பாக்குறேன். முன்னாடி எல்லாம் நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது ஒரு வயசானவங்க இறந்தா கூட அங்கே ஒரே ஆர்ப்பரிப்பு அழுகையா இருக்கும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அங்க பாடியை போட்டுட்டு அங்க போய் உட்கார்ந்து சாப்பிடுறது அப்படிலாம் இருக்கு. ஆனா நம்ம எங்க வந்திருக்கிறோம்? அப்பா வீட்டுல வந்திருக்கிறோம். அப்பா வீட்டுல எப்பொழுது சந்தோஷம், மன மகிழ்ச்சி, நல்ல ஔஷதம். ஓ, நீங்க துக்கமா இருந்தீங்கன்னா எலும்பு உலர்ந்து போயிடும். எலும்பு நல்லா திரட்சியா இருக்கணும்னா மன மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. சிரித்த முகத்தோட இருக்கணும். சிரித்த முகத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். நீதிமொழிகள் 15:13 சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும்.
எவ்வளவுதான் நீங்க மேக்கப் போட்டாலும் இப்படி இருந்தீங்கன்னா அது ஒன்றும் அங்க வேலை செய்யாது. ஆனா நீங்க மன மகிழ்ச்சியா இருந்து பாருங்க, உங்க முக மலர்ச்சியை தரும். ஆமேன். மனோ துக்கத்தினால ஆவி முறிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். திரும்ப வரும்போது மன மகிழ்ச்சியா இருப்பீங்களா? ஆமேன். வீட்டுல இப்பொழுதும் சந்தோஷமா இருப்பீங்களா? அல்லேலூயா. ஆமேன். மன மகிழ்ச்சியா நீங்க வாங்க. மன மகிழ்ச்சியா ஒருவர் நீங்க வாழ்த்துங்க. உங்களிடத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை பார்த்து அவங்களும் சந்தோஷமாயிடணும். ஆமேன். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அப்ப நான்காவதாக, சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டவள். சந்தோஷத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறவள், சந்தோஷத்தோடு தேவனை துதிக்கிற வாழ்க்கையில கர்த்தர் பெரிய வெற்றியை தருவார். வேதம் எனது மன மகிழ்ச்சி, கர்த்தருடைய ஆலயம் எனக்கு மகிழ்ச்சி, தாவீது சொல்லுகிறார். ஆமேன். வேதம் மன மகிழ்ச்சி, கர்த்தருடைய ஆலயம் அவருக்கு மகிழ்ச்சி. எத்தனை பேர் மகிழ்ச்சி ஆலயத்துக்கு வந்தீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக, அப்போஸ்தலர் 12:14 வாசித்து பார்த்தோம் என்றால், சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி, ஆமேன், ஓடுகிறவள். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரமலை பந்தய பொருளுக்காய் ஓடுகிறேன். பரமலைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்லுங்க, ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் பாசத்திலே நிலைத்திருப்பேன். ஆமென். சொல்லுங்க, எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக, எனக்காக அப்பா நியமித்த, ஓ எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்காக ஓடுகிறவள். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்காக ஓடி வந்தீங்க? அல்லேலூயா. அப்படிலாம் ஒரு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நான் ஆண்டவருக்காக ஓடுகிறேன், ஆண்டவருக்காக நான் ஓடுகிறவள், ஆண்டவருக்காக நான் ஓடுகிறவன். ஆமென். யோவான் 20:2-3 மகதலேனா மரியாள் பேதுருலாம் பாத்தீங்கன்னா இயேசுவை காணும்னு சொல்லி ஓட்டமா ஓடுறாங்க. ஆமென். அதே போலதான் இயேசுவை தேடி தாகத்தோடு நீங்க ஓடி வருவீர்கள் என்றால் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். 1 கொரிந்தியர் 9:24 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனாலும் நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமென். நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். ஆமென். நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். இயேசுவை நோக்கி எபிரேயர் 12:1 இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓடணும். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துல ஜெபிக்க வரும்பொழுதெல்லாம் ஆசையா நம்ம ஓடுவோமே என்றால், கர்த்தருக்காக நீங்க ஓடினீங்கன்னா உங்களுடைய கால்களை மான் கால்களை போல கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் மூட்டு வலி வராது, கைவலி வராது, வயிற்று வலி வராது. நீங்க கர்த்தருக்காக ஓடி பாருங்க, கர்த்தருக்காக குதித்து நடனம் பண்ணி பாருங்க, கர்த்தர் மான் கால்களை போல மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆறாவதாக அப்போஸ்தலர் 12:14 வாசித்தமை என்றால், பேதுரு வாசலுக்கு முன்பே நிற்கிறார் என்று அறிவித்தான்.
சுவிசேஷத்தை அறிவிக்கிறவள், தான் பெற்ற கேட்ட சத்தியத்தை சொல்லுகிறவள், கர்த்தருக்காக அறிவிக்கிறவள். ஆமேன். அப்போஸ்தலர் 4:20 நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. ஆமேன். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு சாட்சியாய், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் அற்புதம் செய்கிறவர் என்று கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை, சபையை குறித்து, சபைக்கு வந்து பாருங்க அப்படின்னு அநேகருக்கு மகனாயும் சபையை குறித்தும் ஆண்டவர் நல்லவர் என்பதை குறித்தும் நீங்க அறிவிப்பீர்கள் என்றால், கர்த்தரை குறித்து சாட்சி சொல்லுவீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்காக சாட்சியாய் கர்த்தர் உங்களை வைப்பார். அல்லேலூயா. அங்கே பேதுரு நிற்கிறார் என்று அறிவித்தால், அநேகருக்கு அறிவிக்கிற ஒரு ரோதை, இயேசுவின் அன்பை அநேகருக்கு சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்படணும். சபைக்கு வாருங்க, இயேசுவை ஆராதித்து பாருங்க என்று அழைத்து கொண்டு வருகிறவர்களாய் நாம் காணப்படுவோமே என்றால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளை சொல்லி அறிவிப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்திட்டே இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? ஓ, நான் கர்த்தருக்காக என்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை, கர்த்தர் செய்த அற்புதங்களை, கர்த்தர் நல்லவர் என்று அநேகருக்கு சொல்லி, சபையை குறித்து சொல்லி ஆலயத்தில் நீங்க கொண்டு வருவீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தரை குறித்து அறிவிக்கிறவள். ஆமேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எசேக்கியேல் 40:4 நீ காண்பதை எல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தெரிவி. வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க. அங்க எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காண்பதை எல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தெரிவி. இது ரோமர் 10:9-10 கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணு. நீதிமொழிகள் 11:26 வாசிக்கலாமா? நம்ம திருப்புவோமா? நீதிமொழிகள் 11 26 அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம்? சபிப்பார்கள். விற்கிறனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கம். ஆண்டவர் கொடுத்த நன்மையை ஒரு நாளும் நம்ம கட்டி வைக்க கூடாது. அது அநேகருக்கு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. எரேமியா 1:7 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சிறுபிள்ளை என்று சொல்லாதே, நீ பேசுப்பா அப்படின்னு எரேமியா 1:7 எரேமியாவை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? சொன்னார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை அறிவிக்கிறவர்களாய், சபையை குறித்து அறிவிக்கிறவர்களாய், கர்த்தர் கொடுத்த சாட்சியை அறிவிக்கலாய் நீங்க மாறினீங்கன்னா ரோதையால தான் கதவை திறக்க முடியும். ஆமென். கடைசியாக அப்போஸ்தலர் 12:15 நாம் வாசித்து பார்த்தோமே என்றால், அப்போஸ்தலர் 12:15 அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள், அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தார். ஆமென். அநேகர் ஜெபிக்கிறாங்க, அவ சொல்றா, எல்லாரும் என்ன சொல்றாங்க? அட போடி நீ பிதற்றா. அவ என்ன பண்றா? உறுதியாய் சாதித்தார். எத்தனை பேர் உறுதியா சாதிக்கணும்னு விரும்புறீங்க? நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா நீங்க தான் சாதனையாளர்கள், நீங்க தான் சாதிக்கிறவர்கள். ஆமென். அவ உறுதியாய், பேதுருதான், அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன், அவருடைய சத்தத்தை நான் அறிந்திருக்கிறேன், பேதுருதான் நிற்கிறாள் என்று சந்தோஷமாய் ஓடி உறுதியாய் அவள் என்ன பண்ணினா? உறுதியாய் சொல்லி அதை சாதித்து வெற்றி பெற்றாள். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எரேமியா 26:3 வாசிக்கலாம். ஏசாயா 26:3 ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஆமேன். உறுதியாய் சொல்ற பேதுருதான். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சாதிக்க விரும்புறீங்க? உறுதியாய். ஹல்லேலூயா. நான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அதுல உறுதி. ஆமேன். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வில் உறுதியாய் நின்றது.
அவனுடைய கொடி சுவரின் மேல் படர்ந்தது. காரணம் என்ன? அவன் உறுதியாயிருந்தான். தரிசனத்துல, சொப்பனத்துல உறுதியாயிருந்தான். யோபு 2:9 யோபுவின் மனைவி யோபியை பார்த்து, இன்னும் உத்தமத்துல உறுதியாய் நிற்கிறீரோ? உத்தமத்துல யோபு உறுதியாய் நின்றான். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா சாதனையாளராய் கர்த்தர் உங்களை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரூத்து தன் மாமியிடத்துல உறுதியா இருந்தால், உண்மை நான் விடமாட்டேன், நான் வருவேன் இஸ்ரவேல் தேசத்திற்கு, அன்றைக்கு பெத்லெகேமுக்கு போவதில் உறுதியா இருந்தால் கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை தேடுவதில்லை, ஆராதிப்பதில்லை, விசுவாசிப்பதில்லை, உறுதியாயிருந்து பாருங்க. யூதா நிருபம் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாயிருக்கிறது. யூதா 3 வாசிக்கிறோம். ஆமென். அப்ப கர்த்தரை தேடுவதில் உறுதி, விசுவாசத்துல உறுதி, ஆராதிப்பதில் உறுதி, கர்த்தரை பற்றி சொல்லுவதில் உறுதி, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணுங்கிறதுல உறுதி, இன்றைக்கு நான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவேன் என்பதில் உறுதி. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனிதவிடவன் அவரையே நம்பி இருக்கிறபடியினால் கர்த்தர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவார். ஆமென். நீங்க அப்போஸ்தலர் 2:42, ரோமர் 12:12, எபிரேயர் 3:14 வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க. அதுல உறுதியா இருக்கிற காரியங்கள் அநேகம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப யார் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும்? யார் கர்த்தருக்காக வாசலை திறக்க முடியும்? முதலாவது ரோதையை போல செபிக்கிறவன். இரண்டாவதாக எதிர்பார்ப்போடு விழிப்பாய் போக்கஸ் பண்ணி ஜெபிக்கிறவள். மூன்றாவது கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தருடைய இருதயத்தை, அவருடைய ஏக்கத்தை அறிந்து ஜெபிக்கிறவள். நான்காவதாக நான் சொன்னேன், சந்தோஷத்தோடு முகமலர்ச்சியோடு கர்த்தரை துதித்து நீங்க ஆராதித்து பாருங்க, பெரிய வெற்றியை கர்த்தர் தருவார். கர்த்தருக்காக நீங்க ஓடுங்க, கர்த்தருக்காக நீங்க முயற்சி பண்ணுங்க, கர்த்தருக்காக நீங்க பிரயாசம் பண்ணுங்க. நான் என் ஆண்டவருக்காக ஓடுகிறேன் சொல்லி பாருங்க, உங்க ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, கர்த்தருக்காக நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் நீங்கள் பெற்ற சந்தோஷத்தை, சபையை, கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை இன்னும் சாட்சியாய் வைத்துக் கொண்டே இருப்பார். மாத்திரமல்ல, உறுதியுள்ளவள். ஆமென். உறுதியாய் அவள் சாதித்தாள். நீங்களும் அக்னாய் சபையில உறுதியாய் கர்த்தருக்காக சாதிக்கிறவர்களாய், பெற்றுக்கொண்டவர்களாய், எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த 7 காரியம் அவளிடத்துல இருந்தது. அவள் மாத்திரமே கதவை திறந்தாள். பேதுரு என்று சாதித்தாள். கர்த்தர் அவளுக்கு ஒரு விசேஷித்த ஒரு வல்லமையை, அபிஷேகத்தை கொடுத்து ரோதையின் பெயரை மாத்திரம் அவள் பிரஸ்தாபப்படுத்தினார். அதே தேவன் உங்களையும் பிரஸ்தாபப்படுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படி நம்ம எழுந்து நிற்போமா? கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி, அப்பா நம்முடைய ஜபத்தை எல்லாம் வெற்றியாய் கர்த்தர் மாற்றி தரும்படி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல தாகத்தோடு, ஆசையோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நாம கேட்க போறோம். ஆண்டவரே, என் ஜபத்தை நீங்க கேட்கிறீங்கப்பா, என் விண்ணப்பத்தை நீங்க கேட்கிறீங்க, என் ஜபத்தை கேட்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, என் ஜபத்தை கேட்கிறார், எனக்கும் அவர் அருள்கிறார், கண்மலையின் மேல் என்னை வைத்து அவர் என்னை பாதுகாக்கிறார் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? பாடுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லிடுங்க, அன்றைக்கு ரோதையை போல ஜெபிக்கிறவள், ஜெபிக்கிறதுல ஒரு விழிப்போடு அவள் ஜெபித்தாள். மாத்திரம் அல்ல, அவளுடைய சத்தத்தை அவள் கேட்டாள், சந்தோஷமாய் இருந்தாள், ஓடினாள், அறிவித்தாள், சாதித்தாள், உறுதியாய் இருந்தாள். அதே போல இன்றைக்கும் ஜெபிக்கிற பிள்ளைகள், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் கர்த்தர் நிச்சயமாகவே வெற்றியை தருவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே, ரோதையை போல நான் ஜெபிக்கட்டும், உம்முடைய சத்தத்தை நான் கேட்கட்டும், சந்தோஷமாய் ஜெபிக்கட்டும்,
நான் ஜெபிக்கிற காரியத்துல அதை போக்கஸ் பண்ணி உறுதியாய் நான் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தருக்காக நான் பெரிய காரியங்களை செய்யணும், கர்த்தருக்காக நான் சாதிக்கணும், இயேசுவின் நாமத்துல சாதிக்கணும் ஆண்டவரே. அநேகருக்கு ரோதையை போல சாட்சியாய் வைங்க ஆண்டவரே. அநேகர் ஜெபித்தாங்க. ரோதைக்கு மாத்திரம் தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியும் கதவை திறக்கும்படியும் பேதுரு தான் என்று அநேகருக்கு அறிவிக்கும்படி அந்த விசேஷித்த கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து. அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழி அறியாமல் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழி அறியாமல் திகைத்து நின்றாலும், வருத்தமாக பசியும் என்னை நெருங்கவில்லையே. ஓ, வருத்தமாக பசியும் என்னை நெருங்கவில்லையே. வழி நடத்தும் தேவக்கரம் குறுகவில்லையே, வழி நடத்தும் தேவக்கரம் குறுகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து. விசுவாசத்தோடு என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும், வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும், ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே. ஓ, ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே. கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே, கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கே. சொல்லுங்க விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி சத்தமாய் பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு நம்பிக்கையாய் சொல்லுங்க. கண்மலை என்னை வைத்து பாதுகாக்கிறார். கடையின் அலையில் நான் பயணம் செய்தாலும், காற்றும் புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலும், கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும், காற்றும் புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலும், எதுவும் என்னை தடுத்து முடியவில்லையே. எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கர்த்தர் முன்னே செல்வதா கவலை இல்லையே, கர்த்தர் முன்னே செல்வதால் கவலை இல்லையே. நல்ல கரைகளை தட்டி சொல்லுங்க. ரிபா ராஜா ராமா சாதா ரோ. ஓ, பாட பாட பாட. அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, ஆவியானவர் அசைவாடன். ஓ, ஜெபத்துக்கு பதில் வரும். ரிபா ராஜா ரோ. நல்ல வாய்களை திறந்து என்னை வைத்து பாதுகாக்கிறார். அத்தி மரங்களில் இலையுதிர்ந்தாலும், காய்ச்சை செடிகளில் சடி இழந்தாலும். சொல்லுங்க. அத்தி மரங்களில் இலையுதிர்ந்தாலும், காய்ச்சை செடிகளில்
கனி இழந்தாலும் சுற்றி பஞ்சம் நேர்ந்த போது சுற்றி பஞ்சம் நேர்ந்த போது கலக்கமில்லையே கர்த்தர் கரங்கள் என்னை வருத்தமில்லையே கர்த்தர் கரங்கள் என்னை தாங்கும் வருத்தமில்லையே என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து சொல்லுங்க ஆமை என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் ஓ அலைகள் என்னை அஞ்சிட மாட்டேன் மலைகள் என்னை விழுந்தாலும் பயப்பட மாட்டேன் அலைகள் என்னை அஞ்சிட மாட்டேன் மலைகள் புரண்டாலும் பயப்பட மாட்டேன் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என் அலைகள் ஆகிறார் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழி அறியாமல் திகைத்து நின்றாலும் வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழி அறியாமல் திகைத்து நின்றாலும் வருத்தமாக பசியுடன் நெருங்கவில்லையே வருத்தமாக பசியுடன் நெருங்கவில்லையே வழி நடத்தும் தேவக்கரம் குறுகவில்லையே வழி நடத்தும் தேவக்கரம் குறுகவில்லையே என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் சொல்லுங்க கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும் வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்துக் கொண்டாலும் வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும் வாசல் கதவுகள் அடைத்துக் கொண்டாலும் ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே என்னை விட்டு விலகவில்லையே கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து சொல்லுங்க ஓ என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் ஓ என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் ஓ என் ஜபத்தை கேட்கிறார் உனக்கு அருள்கிறார் கண்மலையில் உன்னை வைத்து பாதுகாக்கிறார் உன் ஜபத்தை கேட்கிறார் உனக்கு அருள்கிறார் கண்மலையில் உன்னை வைத்து பாதுகாக்கிறார் உன் ஜபத்தை கேட்கிறார் உனக்கு அருள்கிறார் கண்மலையில் உன்னை வைத்து பாதுகாக்கிறார் சொல்லுங்க என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை பாதுகாக்கிறார் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் உங்களுடைய ஜபத்தை கேட்கிறவர் கண்மலையில வைத்து பாதுகாக்கிறவர் உமக்கு ஸ்தோத்திரம் அலைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் எது வந்தாலும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற ஜெபிக்கிற உங்களுக்கு கர்த்தர் கதவை திறப்பார் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீங்க வாசல்கள் திறக்கப்படும் கர்த்தர் உங்களோடு போஜனம் பண்ணுவார் இயேசுவின் நாமத்தில் ஓ ஜீவனை தப்ப பண்ணுவார் இழந்து போனதை தருவார் உமக்கு நன்றி நன்றி நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமா என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலையில் என்னை வைத்து அலைகள் என்னை புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன் சொல்லிடுங்க
அலைகள் என்னை புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். மலைகள் என்னை விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். சொல்லிடுவோமா? மலைகள் என்னை விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். ஆமே, என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுங்க. ஓ ஜெபிக்கிற தேவனுடைய மகளே, விசுவாசத்தோடு விழிப்போடு ஜெபிக்கிற நீங்க, சந்தோஷமாய் ஜெபிக்கிற நீங்க, கர்த்தருடைய உள்ளத்தை அறிந்து, அவருடைய விருப்பத்தை அறிந்து, அவருடைய சத்தத்தை அறிந்து ஜெபிக்கிற நீங்க, மனமகிழ்ச்சியாய் ஜெபிக்கிற நீங்க, கர்த்தருக்காக ஓடி வந்திருக்கிற நீங்க, உமக்கு நன்றி. உறுதியாய் நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களையும் சாதிக்கும்படி, ஜெயித்து தரும்படி உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை ஆராதனைக்காக நன்றி அப்பா. ரோதையுடைய ஜெபத்தை மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்தை நீங்க கேட்டு கண்மலையின் மேல் வைத்து பாதுகாக்கிறவர். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன், பிளஸ் பண்றேன்.